ஈரான் நாட்டில் இருந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு ஈரான் தன்னுடைய குற்றச்சாட்டை வச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் தற்போது அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சூளுரைச்சிருக்கு. மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே பதட்டமான சூழல் தான் நிலவிட்டு வருது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஹமாஸ் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துச்சு. அதற்கு இஸ்ரேலும் கடுமையான பதிலடி கொடுத்து வருது. இதனாலதான் அங்க முழுக்க பதட்டமான சூழ்நிலையை நிலவி வருது. காசால் நடத்தும் தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பு வந்தாலும் இதை ஹமாஸ் முற்றிலும் அழிக்காம நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு வருது. இந்த சூழல்ல தான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரான்ல படுகொலை செய்யப்பட்டதா ஹமாஸ் நேற்று அறிவிச்சது. ஏற்கனவே அவர் மீது கடந்த 2004 இருந்து பலமுறை அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனா எல்லாத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனா இந்த முறை இந்த தாக்குதலில் இருந்து அவரால் தப்பிக்க முடியல, அவர் கொல்லப்பட்டிருக்காரு. ஈரான் நாட்டில் புதிய அதிபர் பதவியேற்க உள்ள நிலையில அது கலந்துள்ளதான் இஸ்மாயில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்றிருந்தாரு. யாருமே எதிர்பார்க்காத நிலையில இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில இஸ்மாயில் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் கூட இருந்த 2 காவலர்களும் பலியாயிருக்காங்க. இதை ஹமாஸ் உறுதி செஞ்சிருக்கு. முக்கியமா இதனால இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா இதற்கிடையே இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருப்பதா ஈரான் குற்றச்சாட்டுது. அதாவது இவ்வளவு பெரிய தாக்குதலை அமெரிக்காவுக்கு தெரியாம இல்லனா அமெரிக்காவோட ஒப்புதல் இல்லாம இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திருக்க முடியாது அப்படின்னு ஈரான் குற்றச்சாட்டுது. இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இதுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதன் மூலமா இஸ்ரேல் என்ன சொல்ல வருது அப்படின்னு யாருக்குமே தெரியல, எனக்கு தெரியாது, ஆனால் போர் நிறுத்தம் கட்டாயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிருக்காரு. காசா மட்டும் இல்ல, வடக்குல உள்ள லெபனான் ஹெஸ்புல்லாவா இருந்தாலும் சரி, செங்கடல் உள்ள ஹவுதியா இருந்தாலும் சரி, ஹவுதிகளா இருந்தாலும் சரி, மோதல் வராம இருக்க எங்களால் முடிஞ்சாலும் செய்து வரோம் அப்படின்னு ஈரான், சிரியா, ஈராக் அப்படின்னு அனைத்து நாடுகளையும் அதே தான் செய்து வரோம் அப்படின்னும் போர் நிறுத்தம் அவசியம் அப்படின்னு வலியுறுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் அமெரிக்காவோட இந்த விளக்கத்தை ஈரான் ஏத்துக்கவே இல்லை, ஈரான் மறுக்குது. முக்கியமா அமெரிக்காவுக்கு தெரியாம இஸ்ரேல் இந்த தாக்குதல் நடத்திருக்க முடியாது, இதை கண்டிப்பா அமெரிக்காவும் சேர்ந்து தான் நடத்திருக்க அப்படின்னு ஈரான் குற்றச்சாட்டுது. இந்த ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டது எப்படி முக்கியமா ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நேற்றுக்கு பண்ண பிளான் கிடையாது, இது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே வச்சு வெடிகுண்டு அப்படின்னு சொன்னா நீங்க அதிர்ச்சி அடையணும். ஈரான்ல கொல்லப்பட்ட இந்த இஸ்மாயில் ஹனியே இவர் தங்கியிருந்த இந்த சொகுசு விடுதியில கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியே வெடிகுண்டு மறைச்சு வச்சு அதை வெடிக்க வச்சது தற்போது வெளியே வந்திருக்குது. முக்கியமா பார்த்தீங்கன்னா மேற்காசிய நாடான ஈரான்ல ஜூன் 15 ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தாரு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி. இதடுத்து நடந்த ஈரானிய தேர்தலில் அதிபர் மசூத் வெற்றி பெற்றாரு. இவருடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்தவர் தான் ஹமாஸ் தலைவர். ஜூலை 30 தான் ஈரானிய அதிபரா பதவியேற்கிறாரு. இந்த நிகழ்ச்சிக்காக தான் 86 நாடுகளை சேர்ந்த மூத்த அரசு அதிகாரிகள், ராணுவ தலைவர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேரு டெஹ்ரானுக்கு வந்திருக்காங்க. முக்கியமா நகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இவ்வளவு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தோம், எப்படி இவங்க ஹமாஸ் தலைவர் கொல்ல முடிஞ்சது அப்படின்னு உலகத்தை அதிர்ச்சி அடைய வைத்தது. புதிய அதிபரோட பதவியேற்பு விழாவில் பதவியேற்றாரு. பின்னர் அவரு தான் வழக்கமா தங்கி இருக்கும் அந்த சொகுசு விடுதியிலே அவர் தங்கினாரு. ஆனாலும் ஜூலை 31 அவர் தங்கியிருந்த அறையில திடீர்னு பயங்கர வெடி சத்தம் கேட்டது. இதையடுத்து தான் ஈரானிய ராணுவத்தினர் போய் பார்த்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை இறந்து கிடந்திருக்காரு. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பை ஈரான் குற்றச்சாட்டுச்சு. முதல்ல ஏவுகணை தாக்குதல் தான் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டிருப்பார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் வைக்கப்பட்ட வெடிகுண்டு மூலமா இவர் கொல்லப்பட்டது தெரிய வந்திருக்குது. முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ரிமோட் கண்ட்ரோல அவர் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த வெடிகுண்டை வெடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தற்போது ஈரான் பாதுகாப்பு படையினர் தெரிவிச்சிருக்காங்க. ஹமாஸ் தலைவர் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்திலே பாலஸ்தீன தலைவர்களும் பாலஸ்தீன அதிகாரிகளும் தங்கியிருந்திருக்காங்க. ஆனா அந்த அறைக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படல. கரெக்டா பிளான் பண்ணி 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த வெடிகுண்டுகளை வச்சு இப்படி பிளான் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க. கொலையாளிகளோட நோக்கம் என்பது இந்த ஹமாஸ் தலைவர் மட்டுமே கொல்லுது அப்படின்னு தெளிவா அமெரிக்காவோட உளவுப்படை தெரிவிச்சிருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா அது தலைநகரோட உயர்மட்ட பாதுகாப்புல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதியில 2 மாதங்களா வெடிகுண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்படாமலே இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவர் அறையில் இருக்கும்போது துல்லியமா அந்த வெடிகுண்டு வெடிக்க வச்சிருக்காங்க. இது உள்ளூர் மக்களுடைய துணை இல்லாம இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவரோட இந்த உடல் தகனம் செய்யப்பட்டது கத்தார் தலைநகர் தெஹ்ரான்ல உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதி சடங்குல பாலஸ்தீன குழுக்களை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாமே கலந்துட்டாங்க. சரி, யார் இந்த ஹமாஸ் தலைவர்? அகதிகள் முகாம் டு ஹமாஸ் தலைவர். இஸ்ரேலோட டார்கெட்டான ஹமாஸ் கனியை யாரு? பாலஸ்தீனத்தோட காசா மீது இஸ்ரேலோட போர் தாக்குதல் தடுப்பதற்காகவும் நிறுத்துவதற்காகவும் உலக அளவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து சந்தித்து போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியவர் தான் இந்த ஹமாஸ் தலைவர். முக்கியமா ஈரான் என்ன சொல்றதுன்னா, தங்க நாட்டுக்கு வந்த விருந்தினர் கொலை செஞ்சதற்கு கண்டிப்பா நாங்க பழிவாங்காம விட மாட்டோம் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்கு. இஸ்ரேல பழிவாங்காம விட மாட்டோம் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இதனாலதான் மத்திய கிழக்கு நாடு முழுவதும் போர் பதட்டம் அதிகரிச்சிருக்கு. யார் இந்த இஸ்மாயில் ஹனியா? கொல்லப்பட்டதன் பின்னணி என்ன? 1963 ஒரு பாலஸ்தீன அகதிகள் முகாமில் பிறந்தவர் தான் இந்த இஸ்மாயில் ஹனியா. தனது சிறு வயது முதலே பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் நடத்த ஒரு ராணுவ அடக்குமுறைகளை சிறு வயது முதலே பார்த்து வளர்ந்தவர் தான் இந்த இஸ்மாயில் ஹனியா. இஸ்ரேல் மீதான கோபம் இயல்பாகவே அவர் ரத்தத்துல கலந்தே வளர்ந்தாரு. இந்த நிலையில் தான் பாலஸ்தீன நிலங்களை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததற்கு எதிர்ப்பா பாலஸ்தீனத்துல மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இருந்தது. அந்த கிளர்ச்சியில முக்கிய ஒரு பங்கு வச்சவர் தான் இந்த இஸ்மாயில் ஹனியா. முதல் முறையா பாலஸ்தீனத்திலிருந்து ஒரு மாபெரும் இஸ்லாமிய கிளர்ச்சி இருந்தது. அதன் விளைவாக தான்
1987 இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பில் இருந்த பாலஸ்தீன காசா பகுதிகளை விடுவிப்பதற்காகவும் இஸ்ரேல் அழிப்பதற்காகவும் அணிதிரண்ட பாலஸ்தீன இளைஞர்கள் தொடங்கியதுதான் இந்த ஹமாஸ் அமைப்பு. அப்போது தொடங்கியதுதான் இந்த ஹமாஸ் அமைப்பு. இந்த ஹமாஸ் என்ற கிளர்ச்சி அமைப்பை உருவாக்கியவர் இந்த இஸ்மாயில் ஹனியா தான். ஹமாஸ் அமைப்புல தன்னை இணைத்து கொண்ட இஸ்மாயில் ஹனியை குறுகிய காலத்திலே தலைவராக உருவெடுத்தார். இதனால இஸ்ரேல் அவரை கைது செஞ்சு அவருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் முறை பல முறை இஸ்ரேலால இவர் கைது செய்யப்பட்டாரு. குறிப்பா 1992 ஆண்டு லெபனான்ல உள்ள பாலைவனத்தில், அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டாரு. அதுக்கு பிறகு தெற்கு லெபனானுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்க ஒரு 6 மாசம் சிறை வைக்கப்பட்டாரு. ஹனியா மீது இஸ்ரேல் நடத்திய தொடர் அடக்குமுறையால ஹமாஸ் அமைப்பிடையே இவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அதிகரிச்சுட்டே வந்தது. படிப்படியா அடுத்த கட்டங்களுக்கு பதவி உயர்வு பெற்றாரு. அதே சமயம் அதுவரை அவரை நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைப்பது, தண்டனை கொடுப்பது அப்படின்னு இருந்த இஸ்ரேலுடைய பார்வை இதுக்கு பிறகு முழுவதும் தீர்த்து கட்ட முடிவு செஞ்சது இஸ்ரேல். 2003 ஜெருசலேம்ல நடந்த மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு பிறகுதான் இந்த வேகம் சூடுபிடிச்சது. அதை தொடர்ந்து 2004 ஆண்டு ஹமாஸோட தலைவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டாங்க. அகமது யாசின், அப்துல் அசீஸ் அப்படின்னு அடுத்தடுத்து கொலை செய்தது இஸ்ரேல். அதே சமயம் ஹனியா மீதும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தினாலும் அதிலிருந்து உயிர் தப்பினாரு ஹனியா. அதை தொடர்ந்து 2005 இஸ்மாயில் ஹனியாவை ஹமாஸோட ரகசிய குழுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாரு. அதை தொடர்ந்து தான் பாலஸ்தீனத்தோட காசா பகுதியில் தேர்தல் நடைபெற அதுல ஹமாஸ் அமைப்பு பெருவாரியான இடத்துல வெற்றி பெற்றது. இதன் விளைவாதான் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸின் அரசாங்கத்துல இஸ்மாயில் ஹனியாவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டது. சில அரசியல் குழப்பம் மற்றும் வன்முறையால இவருடைய பதவி பறிபோனது. தொடர்ந்து 2017 ஆண்டு ஹமாஸ் தலைவருடைய அரசியல் தலைவரானாரு ஹனியா. ஆயுத குழுக்களோடு தொடர்பில் இருந்து கொண்டு மற்ற நாடுகளுடனான அரசியல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு இவரு. அந்த நிலையில் தான் 2018 ஆண்டு அமெரிக்கா இஸ்மாயில் ஹனியாவை சர்வதேச பயங்கரவாதி என பிரகடனப்படுத்துச்சு. இதனால தனது இருப்பிடத்தையே அடிக்கடி மாற்றி கொண்டு வந்தாரு ஹனியா. சில ஆண்டு துருக்கி, சில ஆண்டு கத்தாரு, ஈரான், காசா அப்படின்னு தன்னுடைய இருப்பிடத்தை அப்போ மாத்திட்டே வந்தாரு. மாறி மாறி தலைமுறையாக வாழ்ந்து வந்தாரு இஸ்மாயில் ஹனியா. இந்த நிலையில் தான் ஹமாஸ் 2023 இஸ்ரேல் மீது 3 தாக்குதல் நடத்தி அங்குள்ளவர்கள் எல்லாம் பிணைய கைதை பிடிச்சிட்டு போறாங்க. இதை தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீது போர் தொடுக்குது. இந்த போர்ல இதுவரை 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க 39,000 பேரு. மக்கள் கொத்து கொத்தா சாவதை பார்த்த உலக நாடுகள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சோம். காசா மீதான ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் விடவே இல்லை. இஸ்ரேல் ஹமாஸ் அழிக்கும் வரை இந்த போர் நிறுத்தப்பட மாட்டாது அப்படின்னு மேலும் மேலும் தனது தாக்குதல் தீவிரப்படுத்துச்சு. ஆனா அந்த போரை நிறுத்துவதற்காக உலக நாடுகளின் தலைவர்களை ரகசியமா சந்திச்சு வந்தாரு இஸ்மாயில் ஹனியா. ஆனா அதே சமயம் முதல்ல குடும்பம், அப்புறம் ஹனியா. இந்த நிலையில் தான் கடந்த 2024 ஏப்ரல் மாதம் காசாவில் நடந்த ஒரு வான்வழி தாக்குதல்ல இஸ்மாயில் ஹனியாவின் 3 மகன்கள் மற்றும் 4 பேர குழந்தைங்க அப்படின்னு இஸ்ரேலோட விமான தாக்குதல்ல உயிரிழந்தாங்க. அப்போ கூட ஹனியா தனது மகன்கள் மற்றும் பேர குழந்தை இறந்ததுக்காக போர் நிறுத்தம் தொடர்பாக நான் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு கூறிட்டே இருந்தாரு. தொடர்ந்து எகிப்து, கத்தாரு, சீனா அப்படின்னு அவருடைய மறைமுகமான பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டே இருந்தது. இந்த நிலையில் தான் ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக டெஹ்ரான் வந்தாரு ஹனியா. அந்த சமயத்தில் தான் இஸ்ரேல் இவரை கொலை செஞ்சிருக்கு. டெஹ்ரான் சென்று பதவியேற்பு விழா முடிஞ்ச பிறகு அவர் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட விருந்தினர் மாளிகைக்கு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் அதிகாலையிலேயே திடீர்னு அவருடைய அறையில பயங்கரமா சத்தம் கேட்டிருக்கு. இந்த நிலையில் தான் அவரும் அவருடைய பாதுகாவலரும் இறந்திருக்காங்க. இந்த படுகொலைக்கு ரஷ்யா, துருக்கி, கத்தார், சீனா உள்ளிட்ட பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதே சமயம் தங்க நாட்டில் வச்சு நடத்தப்பட்ட கொலையால கோபத்தோட உச்சிக்கு போயிருக்கும் ஈரான் எங்க நாட்டுக்கு விருந்தினரா வந்திருக்கும் விருந்தினரை இஸ்ரேல் கோழைத்தனமா கொலை செஞ்சதை நாங்கள் வன்முறையை கண்டிக்கிறோம் அப்படின்னும் அதுக்கு பதிலடி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னும் எங்களோட விருந்தினரை எங்கள் மண்ணில் வச்சு கொலை செய்ததற்கு பதிலடி கொடுப்பதை எங்களுடைய கடமையா நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்கு. இதை அடுத்து தான் இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல ஹமாஸ் அமைப்புக்கு ஈரான் நேரடியாக களத்தில் இறங்கும், ஆதரவு தரும், போர்ல இறங்கும் அப்படின்னு உலக நாடுகளுக்கிடையே பதட்டம் ஏற்பட்டிருக்கு.